Hello friends, welcome to Amis Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொத்தவரங்காய் வச்சு மசாலா பண்ண போறோம். இத வச்சு பச்சடி, மசாலா இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். இன்னைக்கு நான் மசாலா பண்ணி காமிக்க போறேன். நிறைய பேருக்கு இந்த காய் எப்படி சமைக்கணும்னே தெரியாது. ஆனா இந்த காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாய்வுன்னு நினைச்சு நிறைய பேர் ஒதுக்கிடுவாங்க. இத லைட்டா அவிச்சு கொட்டிட்டோம்னா இந்த வாய்வு தன்மை போயிடும். பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னாலும் வாய்வு கம்மியா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தவரங்காய் மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல கொத்தவரங்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த வாய்வு தன்மை கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தவரங்காயை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். காய் ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. 7 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தோன்னா காயோடைய கலர் மாறி இருக்கும். மேலே இந்த மாதிரி நொறையாக வந்திருக்கும். அப்படி இருந்தாலே போதும். இப்போ இதை தனியாக வடித்து வச்சிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு, சிறுஞ்சீரகம் சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சோடனே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் 4 பல்லு பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன். கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி 2 நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலைக்கு தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் காயிலெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்தே வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வடித்து வச்சுருக்க கொத்தவரங்காயும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ இது நல்லா கலந்துட்டு கூடவே 1 கப் தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டிடலாம். கடைசியாக பார்த்தோன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே வற்றி காயும் நல்லா வெந்து இந்த மசாலோட நல்லா சாந்து வந்திருக்கும். அப்படியே இதை சுருட்டி கிண்டி இறக்கிட்டோன்னா கொத்தவரங்காய் மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கொத்தவரங்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.